வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் வெளித்தேர் நம்பர் வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் தான் ஜெயப்படன் டு சப்போர்ட் யுவர் அண்ணாமலை சேனல். தேங்க்யூ. இப்போ அந்த ஜாபர் ஜாதி உலகம் பூரா, இந்தியா மட்டும் உலகம் பூரா ட்ரக் மாஃபியா நபர். அந்த நபர் இங்கே பிடிச்சிருந்தா கூடி ஏதோ கொண்டுருவாங்க, 2G சாதிக் பாஜா மாதிரி அப்படின்னு நினச்சது தருவாயில் நல்ல வேலையாக ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பிடிப்பட்ட அப்படி, அதுவும் என்ஐஏட்ட இவங்கன்னா கூடி மழுப்பிடுவாங்க. இந்த போலீஸ் தரப்பில் அப்படியே நீர்த்து போக செய்வாங்க. ஏன்னா திமுகவில் சம்மந்தப்பட்டிருக்கு அரசியல்வாதிகள். என்ஐஏ சுத்தமாக வச்சிருப்பேன். இது பிடிச்சது நேற்றுன்னு சொன்னாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தரப்ப ஒரு வாரம் முன்னாடியே பிடிச்ச எல்லா விஷயத்தையும் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் நேற்று தான் பிடிச்சேன்னு சொன்னால் இன்னும் ஒரு வாரம் மறுபடியும் டைம் கேட்பாங்க கோர்ட்டில். அதனால் முதல்ல எல்லாமே பிடிச்சி ஒரு 4-5 நாள் முன்னாடி பிடிச்ச எல்லா விஷயத்தையும் வாங்கியிருப்பாங்க ஆஃப் த ரெக்கார்டு. நேற்று பிடிச்சோன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு டைம் கிடைக்கும், 1 வீக் எல்லாம் வாங்கிடுவாங்க. இதில் வந்து சினிமாவுக்கு படம் எடுக்க கொடுத்தேன், உதயநிதி ஒய்ஃப் எடுத்தேன். அதாவது ஒரு படம் எடுக்கலாம், 4 படம் ஒரே டைமில் எடுக்க முடியுமா? இந்த பணத்தை கருப்பணத்தை ஒயிட் ஆக்குறது. இப்போ நம்ம விட்டாலும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா விட மாட்டாங்க. பெரிய பிரச்சனையாகி போயிடும், உலக அளவில் இஷ்யூ ஆயிடும். அந்தளவுக்கு மோடி அதை விடவே மாட்டார். நீங்கள் என்ன சொல் பண்ணார், கட்சியே காணாமல் போயிருன்னு சொன்னார்ல, அதுதான் நடக்க போகுது. அதுக்குள்ளே அந்த அன்பரசன் மினிஸ்டர் பண்ணுறதெல்லாம் ஆயுதம் பண்ணிவிட்டு அவர் என்னமோ இவர் பிரதமர் அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை ஊழையிட்டு கிடக்குறான். சம்பாதிக்கவும் எல்லாம் இருக்குல்ல வா. அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாம் வந்து கோபாலபுரம் இந்த மாதிரி முக்கியமாக யார் யார் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிடும். அவங்களுக்கு நீ இந்த சீஃப் மினிஸ்டராக இருந்தால் அதை இருந்தேன் இதை இருந்த மந்திரியாக இருந்தால் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அது அமெரிக்காவுக்கும் சரி ஆஸ்திரேலியாவுக்கும் சரி. அந்த போகிற விட தான் டெல்லியில் விசாரிப்போம். விசாரணை வேறு மாதிரி. சரி கொள்ளையடிச்சு அவன் தானே இவங்க வாங்கத்தானே வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு போட்ட படமாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதி கொடுத்த படமாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து இந்த மணி லாண்ட்ரிங் கேஸ் வந்துடும். என்ஐஏ அதில் சிபிஐலேருந்து இந்த மாதிரி பூரா இங்கேருந்து என்சிபிலேருந்து அங்கே மாறிடும். மணி லாண்ட்ரிங் கேஸ் அமலாக்கத்துறை அந்த மாதிரி வந்துடும். அப்போ இவங்களாம் தயவுதாட்சியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அந்த அந்த பணம் அங்கேருந்து வந்த பணம் தானே. உடம்பு பூரா ஃபுட்டில் ஏதாவது ஃபுட்டு சம்மந்தமானதில் வச்சு கடத்தியிருக்கான். அந்த மெட்டாபேசின் அந்த கெமிக்கல் சிந்தட்டிக் ட்ரக்குன்றாங்க இல்லையா, அந்த ட்ரக்கு. ஸோ சூடோ இப்படின் 3500 கிலோ 45 கன்சைன்மெண்ட் ஒப்புக்கொண்டாச்சு. 1 கிலோ கடத்தினால் சாதிக்கு 1 லட்சம் ரூபாய் கமிஷன். ஏஜென்ட் மாதிரி தான், திமுக தொடர்பு உள்ளவர். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து சினிமா எடுக்கிறது, அரசியல்வாதியாக இருக்குது. அரசியல்வாதி உடனே இப்படி வந்தோடனையும் அயலக செயலாளர் எத்தையோ கொடுத்தாங்க, 10 லட்ச ரூபா கொடுத்தா கொடுத்துருவாங்க போல பாசிட்டிவ். அதுக்கு படம் எடுக்கிறான்றான். 1க்கு 4 படம் எப்படி வருதுன்னு ஒரு விசாரிக்க மாட்டாங்களே. அதெல்லாம் வேண்டியதில்லை, எங்களுக்கு படம் தான் வேணும்னா அப்புறம் எல்லாம் போக வேண்டியதான் உள்ள. அப்போது உயர்ந்த தேசிய அதிகாரிகள் உள்ள முக்கியத்தில் பங்குதாரராக இருக்கின்றனர். பெரும்பாலும் தமிழ் துறையில் பிரபலங்கள். சாதி தொழில் சம்மந்தப்பட்ட ஒருவரை கூட விட்டு வைக்காமல் தீவிரம் விசாரித்து முழு உண்மையும் வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் அண்ணாமலை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிரபலங்கள் பெயர்கள் தற்போது வெளியிட முடியாது, அவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். விசாரணை இறுதியில் அவர்கள் யார் என்பதை தெரிவிப்போம்ட்டார். எந்த ஜாதி மதம் எந்த பதவி அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு. பிரச்சனையாக இருக்கா, விவகாரத்தில் இருக்கா, ரைட் தூக்கிடுவாங்க. ஸோ மறுபடியும் ஒரு வாரம் விசாரிக்க போகிறாங்க. ஏற்கனவே விசாரிச்சிருப்பாங்க, அது ஆஃப் த ரெக்கார்டு இந்த மாதிரி. ஸோ இதில் பெரிய பெரிய தலையெல்லாம் மாட்டோம், பெரிய புள்ளியெல்லாம் மாட்டோம். அது ஏற்கனவே அண்ணாமலைனாலேயே இப்போது மாறி இருக்கு. சும்மாவே கேட்க வேண்டாம், இதெல்லாம் கிடச்சா லட்டு மாதிரி பிஜேபி நான் அப்படியே புரட்டி போட போகுது. ஏற்கனவே சுனாமின்னாங்களே, அது என்ன சுனாமியே தெரியாது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில். நீ இந்த மாதிரி 10 தொகுதி காங்கிரஸ் கொடுத்துருக்கானுங்க. கமல் வந்து பெரிய தியாகசீலர் மாதிரி
ஸ்டாலின்கிட்ட போய் பேசும்போது அவங்கெல்லாம் 10 கேட்குறாங்க. அதில் 2 கொடுக்க வேண்டியது தானே காங்கிரஸ்லேருந்து. இவர் 3% வச்சுருக்கேன்றாரு. 0.5% வச்சுருக்க பிரேமலதாவே 4 சீட்டு ராஜ்யசபான்னு விடாப்படி நிற்கும்போது, இவர் தியாகி மாதிரி அதுவும் ஊழலை வச்சு எதிர்த்து ஆரம்பித்தவர் இப்போ போய் ஊழல்காரோட கூட்டணி சேர்ந்து நாங்கள் கை கோத்துட்டோன்ற வெக்கம் இல்லாமல் பிரச்சாரம் பண்ண போகிறோம். அப்படியாம்மா எப்போவோ கிடைக்க போகிற ராஜ்யசபா அடுத்த வருஷத்துக்கு இப்போ பிரச்சாரம். ஒரு லோக்சபா வேணாம். ஏன் ஒரு லோக்சபா கொடுத்து 9 கொடுக்குறதானே காங்கிரஸுக்கு. அவர் சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஸ்டாலின் சொன்னதெல்லாம் எதை எதிர்த்து ஆரம்பித்தா அப்படியே அதிலே விழுந்துட்டார். நீ அவ்வளோதான் கரைஞ்சி போச்சு. ஒரு வைகோ பாணியில் தான் நீ கமலஹாசன் முடிஞ்சு போச்சு. சரி எங்கே போனாரே இங்கே தான் இப்போ பிரச்சனை, கடத்தல் பிரச்சனை வந்திருக்குதே. இது இப்போ திருமாவளவன் திமுக சும்மா விட்டு போய்க்குமா? அதெல்லாம் இருக்குது. அப்போ முடிஞ்சிட வேண்டியது சமாப்தி தான் கமலஹாசன். இல்லாட்டி மட்டும் என்ன இங்கே பெரிய பர்சன்டேஜ் ஓட்டுருக்கு, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அவங்க விட மாட்டாங்க. எப்படி நெருக்கமும் நெருக்கி அது மோடி சொன்ன மாதிரி தான் சவுத்தில் வச்ச குறியில் தமிழகத்துக்கு வச்சாச்சு. அதில் இந்த கட்சி அப்படி சமாப்தாயிரும், முடிஞ்சு போயிடும் திமுக. இது இப்போ விளையாட்டாக இருக்கும். என்ன நடக்குது, பலவித செய்திகள் வருதுன்றது பாருங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில். ஸோ அஜித் தோவல் சர்வதேச பொருள் கடத்தல் விவகாரத்தை அவர் தலையிட போகிறார். இனி யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, எங்கே பணம் போயிருக்கு, தேசிய பாதுகாப்பு ஆலோசனையில் இறங்க போகிறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக பேசினார். இந்த மத்திய அரசும் மோடி எந்தளவுக்கு முக்கியத்துவம் தர்றான்னு தெரியுது. ஸோ கண்காணிச்சிட்டு வர்றாரு அவர். அது எப்படி ஆகுதுன்னு வரக்கூடிய நாளில் தெரிய வரும். ஸோ இது ராகுலுக்கு இப்போது மேற்கு வங்க முதல்வருக்கு சிக்கல் வரும் போல். அந்த சந்தேஷ்காலி விவகாரம் பூதாகரமி மம்தா கட்சி வெற்றி பாதிக்கும் நிலைக்கு தள்ளிவிடுது. அந்த தாதாவை சிபிஐ கையில் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. எப்படி இங்கே இந்த டெல்லியில் மாட்டினா அப்படியோ இந்த கடத்தல், போதை கடத்தல் ஒன்று. அதனால் எந்த திமுகன்றதே வாயில் பேச முடியாது. நீங்கள் எப்படி காங்கிரஸ் மூத்து பார்த்தா அது மாதிரி ஆயிரும். அந்த நிலமை தான் மம்தாக்கு வரப்போகுது. இந்த பட்டியலிட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல, அது சிபிஐ வசம் ஒப்படைச்சாச்சு. இந்த ஷாஜகான் அவர் மம்தா கட்சியில் இருந்தவர் தான். ஸோ அதனால் இப்போது அந்த நிலைமை என்னன்றது ஒரு நாட்கள் தெரிய வரும். இதுக்கெல்லாம் போக தெலுங்கானாவில் காங்கிரஸ் இல்லையா, அவர் அந்த ஆர்எஸ்எஸ் அந்த பின்புலத்தை வந்த ரேவந்த் ரெட்டி, அவர் அண்ணா அப்படிங்கிற மோடியை அண்ணா என் பாசத்தோடு அழைத்தார். அது மட்டும் இல்லை, மோடி குஜராத் மாடல் அரசை புகழ்ந்துள்ளார். ராகுல் அப்செட்டு. ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ், தெலுங்கானா இருக்கிற 3 தான். அந்த 3மே இமாச்சல் பிரதேசம் இப்போ வெறுப்பில் இருக்காங்க. கர்நாடகா ஏற்கனவே மாறினது தான். அதெல்லாம் 3மே அப்படியே டேர்ன் ஆனாலும் ஆகும் காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து. இதெல்லாம் வர நாட்கள் தெரிய வரும். ஸோ எந்த கட்சியெல்லாம் காணாமல் போகுது, எதெல்லாம் 2-3 உடைய போகுதுன்னு வர நாட்களில் தெரிய வரும். அது சிலது எலெக்ஷன் முன்னாடியே இருக்கலாம். இந்த மாதிரி ஜாபர் சாதிக்கு வாக்குமூலம் கொடுத்தாச்சு முன்னையும் பிணையும் அப்படின்னா இங்கேருந்து எத்தனை பேர் உள்ளே போகிறான்னு தெரியாது. ஏற்கனவே ஊழலில் வரிசையில் காத்து கிடக்கு. இதனால் எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்கன்னு தெரியாது. அப்புறம் கட்சி என்ன ஆகுது, கலகலத்து போகுது, நாட்கள் தெரிய வரும். பார்ப்போம். நன்றி.